ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ பின் அ வைல் கொஞ்ச நாள் ஆச்சு நான் கடைசியாக வீடியோ போட்டு. கொஞ்சம் சில பல எக்ஸாம்ஸ் வந்ததுனால நான் சொல்லியிருந்தேன் படிக்க வேண்டி இருந்துச்சு. இப்போவும் படிக்க வேண்டி இருக்கு. இருந்தாலும் சரி விட்டதை படிக்கணும் அப்படின்றதுக்காண்டி வீடியோ போட திரும்பி ஆரம்பிச்சாச்சு. ஸோ 6 months கம்ப்ளீட் ஆக போகுது 2025. இப்படின்றதுக்குள்ள 6 மாதம் ஓடிடுச்சு. இது வரைக்கும் நிறைய பல விஷயங்கள் வந்து நடந்துருச்சு. 2025 ஜனவரியிலேருந்தே பார்த்தோம்னா இந்த வருஷம் ஸ்பெஷலான வருஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இயர் ஹஸ் பின் த இயர் ஆஃப் த அண்டர்டாக்ஸ். எந்த பக்கம் எந்த ஸ்போர்ட்ஸ் எங்க பார்த்தாலும் வந்து நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. பார்த்துருப்பீங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்டர்டாக்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட் ஈவெண்ட்டோ இல்லை ஒரு ஈவெண்ட்னே எடுத்துக்கிட்டாலும் நம்ம துளி கூட நினைக்காத ஒரு ஆள் ஜெயிக்கிறது, இல்லை அகெயின்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ் இருக்கிற ஒரு குரூப் வந்து மேலே வர்றது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அண்டர்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்குற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு அண்டர்டாகாக இருக்கும். ஒரு ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இதாக தான் இருக்கும். நான் வந்து முன்னாடியிலேருந்து எப்போவுமே வந்து ஐ வில் ரூட் ஃபார் அண்டர்டாக்ஸ். ஏன்னா அந்த ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல். பொதுவாக நான் பாக்ஸிங்கு காம்பேட் ஸ்போர்ட்ஸ் நிறைய பார்ப்பேன். அதில் வந்து இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அண்டர்டாக்ஸும் ஃபேவரட்ஸும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 25% சான்ஸ் இருக்குது, இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 70% சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வந்து பாக்ஸிங்கில் பார்த்தா ஆர்ட்ஸ் வந்து ஒரு 5 to 95% அந்த மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, பாக்ஸிங்கிற ஸ்போர்ட் வந்து ரிகிட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இப்போ அந்த சவுதி டேக் ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்ப்போம். இந்த வருஷம் ஜெயிச்ச அண்டர்டாக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமே நினைக்கல. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 17 வருஷம் ஜெயிக்காத ட்ராஃபியை ஒரு வழியாக ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா 27 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐசிசி ட்ராஃபி வந்து ஜெயிச்சிருக்காங்க, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு. அதுவும் ஆஸ்திரேலியாவை அடிச்சு பிரைம் ஆஸ்திரேலியா 2 பவுலர்ஸ் இது வரைக்கும் ஃபைனல்னாலே தோக்க மாட்டாங்களாம். ஜோஸ் ஹேசல்வுட்டும் மிச்சல் ஸ்டார்க்கும் எல்லாத்தையும் மூட்டை முடிச்சே கட்டி அனுப்பி விட்டானுங்க. இந்தியாவும் பார்த்தீங்கன்னா நம்ம பிப்ரவரியில் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். இந்த மாதிரி நிறைய அண்டர்டாக்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. கிரிக்கெட் மட்டும் இல்லை, ஃபுட்பால்லையும் பார்த்தீங்கன்னா 120 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு ட்ராஃபி கிறிஸ்டல் பேலஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம டாட்டனம் பங்காளி ஜெயிச்சிட்டாங்க. எங்கள் டீம் ஒரு வழியாக ஒரு யூஎஃப்ஆல ட்ராஃபி அடிச்சிருக்கு. கான்ஃபரன்ஸ் லீக் தான் ஜெயிச்சிருக்காங்க செல்சி. பரவாயில்ல, இந்த அடுத்த வருஷம் அதாவது இப்போ கிளப் வேர்ல்டு கப் போயிட்டு இருக்கு, இதில் என்னன்னு பார்ப்போம். இதுலேயும் முந்தின நாள் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க செல்சி. அதுவும் ஒரு மோசமான அண்டர்டாக்ஸ் தோத்துருக்காங்க. இந்த மாதிரி அண்டர்டாக்ஸ் நிறைய வந்து ஃபேவரட்ஸ் அப்செட் பண்ணுற இயராக வந்து இது அமைஞ்சிருக்கு. மூவிஸ் கூட பார்த்தா நல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படம் வந்து சரியா போகல. நல்லா புதுசாக உள்ளவங்க வித்தியாசமான கதை நடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி தான் பெருசாக போயிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் அண்டர்டாக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஷூராக சொல்லலாம். இதை ஏன் நான் இப்போ சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் போயிடுச்சு. ஒன்று, இந்த 6 மாதத்துல உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் அப்படி நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அண்டர்டாக் ஜெயிச்சிங்க அப்படி நினச்சிங்க. அதாவது அந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அது நடந்துருச்சு. நடந்ததை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. எந்த ஒரு சின்ன விக்டரியாக இருந்தாலும் அதை வந்து செலிப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையை வந்து மற்றவங்களோட வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த கம்பேரிசன் இஸ் த தீஃப் ஆஃப் ஜாய். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எந்த ஒரு விக்டரியும் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம ஒரு விஷயம் ஜெயிச்சாலும் அது நமக்காக ஜெயிச்ச மாதிரி இல்லை, அது மற்றவங்களுக்கு வந்து நம்ம காட்டணும் அந்த மாதிரி ஜெயிச்ச மாதிரி இல்லை. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் எந்த ஒரு சின்ன வெற்றியாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணுங்க, அதை வந்து செலிப்ரேட் பண்ண கற்றுங்க. ஏன்னா மேபி நீங்கள் அதில் வந்து ஒரு அண்டர்டாகாக இருந்திருக்கும். இன்னொன்று, சப்போஸ் ஒன்றுமே நடக்கலை இது வரைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் ஃபேவரட்ஸ்னால் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஆள், ஆனால் ஜெயிக்கலை. புரியுதா? ஏன் ஜெயிக்கலை அப்படின்னு வந்து ஒரு நோட்டை போட்டு ஆராய்ங்க. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம சைடு தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஒன்று, நம்ம கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருப்போம்.
ஒரு தெனாவட்டான அணுகுமுறை இருந்திருக்கும். 3வது கவனம் ஒழுங்கா இல்லாம இருந்திருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயம் தான். இதை அவாய்ட் பண்ணிட்டா ஃபேவரட்ஸ் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். மேபி ஃபர்ஸ்ட் 6 months அண்டர் டாக்ஸ்க்கான இருந்தது வந்து அடுத்த 6 months வந்து ஃபேவரட்ஸ்க்கான இயரா வந்து மாறலாம் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால இது வரைக்கும் ஒன்றும் நடக்காதவங்களும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நான் அப்படிதான் நம்புறேன். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ராபர்ட் கிரீன் 48 Laws of Power அவர் என்ன சொல்றாருன்னா, as long as you try you don't lose friends. நீங்க எப்போ வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ வந்து நம்ம வந்து தோக்க மாட்டோம். நம்ம எப்போ தோக்குறோம், when we are accepting our defeat பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறப்ப தான், ட்ரை பண்ணுறதே ஸ்டாப் பண்ணுறோம், ஒரு விஷயத்த வந்து மூடி வைக்கிறோம் அப்படின்றப்ப தான் நம்ம தோத்ததான் இருக்கணும். ஸோ ஆஸ் லாங் as you try you can win. அதை மட்டும் நான் வச்சு இது எனக்கு நானே சொல்லிக்கிற மாதிரி தான். நான் உங்களுக்கும் அதை நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வேற இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரெடிட் சம்மந்தமான வீடியோஸ், அப்புறம் அனிமே சம்மந்தமான வீடியோ நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக குயிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இதான், இது ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும். நாட் நான் அதிகமாக எடிட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி வீடியோஸில். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் see. Until then, bye.